காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம். அது சொன்னேன்னு இல்லையா, 3 கிளைக்கதைகள் இருக்கின்றன. அதில் இது இந்த 3வது அத்தியாயத்தில் இருக்கிற 93 ஸ்லோகங்கள். 2வது அத்தியாயம் 101 ஸ்லோகம்னு சொன்னேன். 3வது அத்தியாயம் 93 ஸ்லோகங்கள். அதிலே தான் பெரியாழ்வாருக்கு இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லி வேண்டிய வேதங்களோதி கிழியறுத்தான். கூடவே காண்டிக்க கேசித்வஜ சம்பாதத்தையும் அதில் அமைச்சுட்டார். அப்புறம் 4வது அத்தியாயம் ரொம்ப பெருசு, 289 ஸ்லோகங்கள். 4வது அத்தியாயம் தான் இருப்பதிலேயே பெருசு. அங்கே பெரியாழ்வார் பாட பாட ஒரு பெரிய சுல்கம், தங்க பொற்கிழி வச்சிருந்தான் ராஜா. அந்த பொற்கிழி மெதுவாக தாழறது. பெரியாழ்வாருக்கு அந்த கிழி கிடைக்கிறது. நீரே அந்த சொத்தை எடுத்துக்கணும்னா நான் என்ன பண்ண போகிறேன், சொத்தை வச்சுது எனக்கு இருக்கிற வேட்டி இதோ கொடியில் இருக்கிற ஒரு வேட்டி, இதை தவிர 3வது இருந்தாலே ஆபத்துன்னு எனக்கு தெரியும்ட்டாரு. இந்த தங்கம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த தங்கத்தை எடுத்துன்னு போய் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு மதில் கைங்கரியம் பண்ணிக்கிறேன். நல்ல வேளை நீர் தங்கத்தை கொடுத்தீர், இது அவர் சொல்லிட்டு புறப்பட போறச்சே, அதென்ன இப்பேற்பட்ட காரியம் எங்களுக்காக பண்ணியிருக்கீர், உம்மா அப்படி விட்டுட மாட்டோம் வாரும் என்னை யானை பேரில் அம்பாரியில் ஏற்றினான் ராஜா. ஓஹோர் அவரை பற்றி பெரியாழ்வார் வந்தார், விஷ்ணு சித்தர் வந்தார். இந்த பிரபந்தத்துக்கே ஆமுக்தமால்யதான் ஒரு பேர், விஷ்ணு சித்தியம்னு இன்னொரு பேர் வச்சார் அவர். ஏன்னா விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார், இது விஷ்ணு சித்தியம், இன்னொரு விஷ்ணு சித்தியம் இருக்கு. பராசர மகரிஷி விஷ்ணு புராணம் பாடினார்னு கேள்விப்பட்டிருப்பீள். அதற்கு திருவள்ளரேல எழுந்தருளியிருந்த எங்களாழ்வான் சுவாமி, அவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். அவர் ஒரு நீண்ட உரை எழுதியிருக்கார். அந்த உரைக்கு விஷ்ணு சித்தியம்னு பேர். அப்ப ஆமுக்தமால்யதாவுக்கும் விஷ்ணு சித்தியம்னு பேர் இருக்கு. அங்கிருந்து திருவள்ளர சுவாமி ஆச்சாரியன் எங்களாழ்வான் எழுதினத்துக்கும் விஷ்ணு சித்தியம்னு பேர் இருக்கு. என்ன விஷ்ணு சித்தர் அந்த சுவாமிக்கு பேரு, அவர் எழுதின வியாக்கியானம்ங்கிறதுனால அது விஷ்ணு சித்தியம்னு ஆயிடுது. ஆனா இங்க இவர் எழுதினவருக்கு பேர் விஷ்ணு சித்தர் இல்லை, இவர் கிருஷ்ணதேவராயர். ஆனா விஷ்ணு சித்தருடைய பெண்ணு அவளை பற்றி எழுதப்பட்டதோ இல்லையோ, அதனால விஷ்ணு சித்தியம்ங்கிறது எழுதினார். மேலும் பெரியாழ்வார் சரித்திரமே இந்த 3-4 அத்தியாயம் வரைக்கும் வந்திருக்கேன். அப்ப 4வது அத்தியாயத்தில் ஆழ்வாருக்கு பொற்கிழி கிடைத்தது, யானை பேரில் அம்பாரியில் ஊர்வலம் வந்தது, பெருமாள் கருட வாகனத்தில் எழுந்துருளி ஆழ்வார் அனுகிரகிக்க வந்தது, யானை பேர்ல கிடந்த மணியை எடுத்து தாளமாக சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டது எண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்புன்னு பாடினது. எல்லா சரித்திரத்தையும் சொல்லிட்டார். அதிலே தான் யாமுனாச்சாரியருடைய சரித்திரத்தை சேர்க்கிறார். அப்ப கீழே நாம பார்த்தது 3வது அத்தியாயத்துல காண்டிக்க கேசித்வஜ சம்பாதம், அப்புறம் 4வது அத்தியாயத்தில் யாமுனாச்சாரியருடைய சரித்திரம், அப்புறம் 5வது அத்தியாயம் 161 ஸ்லோகங்கள். 161 ஸ்லோகங்களில் ஆண்டாள் துளசி கானனத்தில் பிறக்கிறாள். இவர் போய் விஷ்ணு பரத்வம்ன்றதை ஸ்தாபிச்சுட்டு வந்துட்டார். அப்புறம் ஆண்டாள் திருவவதாரம், இன்னோ திருவாடி பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள், குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் ஒரு துளசி செடியிலேருந்து ஆண்டாள் திருவவதாரம் பண்ணினாள். என்ன அதை சொல்லி அவளுக்கு கண்ணனிடத்துல எப்படி காதல் ஏற்பட்டது, என்ன இப்படி போய் தெய்வத்தை காதலிக்கிறியே அப்படின்னு பெரியாழ்வார் கேட்கிறார். பொண்ணு கேட்கிறார், இந்த காதலை சொல்லி கொடுத்ததே நீர் தானே. பொதுவாக பெண்களுக்கு அப்பா அம்மா காதலை சொல்லி கொடுப்பாளா, மாட்டார்களோ இல்லையோ. ஆனால் ஆழ்வார்களுடைய அப்பா அம்மா மட்டும் அவள் தான் சொல்லி கொடுத்தா. இதுதான் வித்தியாசம். நாம் சொல்லிருப்போம் நாங்கள்லாம் புதுமைன்னு விட்டு, அவள் பண்ணியிருக்கிற புதுமை இன்றைக்கே இல்லை. என்ன ஒன்று, யாரை காதலிக்கணும்னு சரியாக சொல்லி கொடுத்தா, அது ஒன்று தான் அவள் சரியாக பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோ. ஏன்னா கண்ணனை காதலிக்கத்தான் அவள் சொல்லி கொடுத்தாரு தவிர மற்ற பேர்லாம் ஒரு புருஷனாக அவள் கண்ணில் படவே இல்லை. புருஷோத்தமனான பெருமான் இதோ கண்ணன் என்ன தேனும் பாலும் கண்ணலும் கொடுத்தாரோ அல்லவோ. கிருஷ்ண சரித்திரத்தையும் ராம சரித்திரத்தையும் நிருசிம்ம சரித்திரத்தையுமே பெரியாழ்வார் கொடுத்து கொடுத்து ஊட்டிவிட 5 குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தி உடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்னும் பக்தியோடு நாம பாட வேண்டியபடிக்கு ஆழ்வார் பக்தி வளர்ந்தது. காதலித்தாள். அதுல ஒரு நாள் தான் காதல் முற்றி போய் பெரியாழ்வார் மாலை தொடுத்து வச்சிருக்கார். அந்த மாலை எடுத்து தான் தலையில சூட்டி கொண்டு கண்ணாடியில பார்க்கறது, கணத்துல பார்க்கறது, நன்னா இருக்கேனா அந்த கண்ணனுக்கு ஏற்ற மனைவி தானா நான் என்று பார்த்து, நான் ஏற்றவளா, நான் தான் இனிமே எனக்கேற்றவர் அவரான்னு பார்க்கணும். அவருக்கு ஏற்றவரான்லாம் இல்லை. இப்போ எனக்கேற்ற பெருமை இந்த கண்ணனுக்கு இருக்கா இல்லையான்னா சுமாரா இருக்கு அப்படின்னு தோழிகள்லாம் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, என்ன பண்றது, கிடைச்ச பிள்ளை இதுதான், அவரே பண்ணிப்போம் அப்படின்னு இவளுக்கு மனசுல ஆசை வளர்ந்தது. பெரியாழ்வாருக்கு ரொம்ப தெரியாது. இவள் சூடுகிறாள், களைகிறாள். அந்த மாலையை கொண்டு போய் பெரியாழ்வார் கொடுத்துட்டு இருக்கார். சூடி களைந்ததுங்கிறதுனாலேயே பெரிய பெருமாளுக்கு ஆசை.
அதனாலேயே வாரி வாரி தான் சூட்டி கொண்டு நம்ம ஆசை காதலி கொடுத்து அனுப்பிச்ச மாலை இன்னைக்கு சூட்டிக்கிறார். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வந்ததுனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து கிளியோட மாலை திருவேங்கடமுடையானுக்கு போகிறது. போகித்தான் பெருமாள் இன்னைக்கு அதை சூட்டிட்டு இருக்காருன்னா மாசம் முழுக்க 30 நாட்களும் ஸ்வர்ணத்திலும் வைரத்திலுமா கிளிமாலையோட தான் திருவேங்கடமுடையான் சீனிவாசன் சேவை சாதிக்கிறார்னால் எதனால் அது வந்தது? இப்போ அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. திருவேங்கடமுடையாருக்கு விதின்னு சொல்லவே இவர் அந்த ஆந்திர விஷ்ணு இது ஆந்திர விஷ்ணுனால் வேற யாரும் அல்ல, அந்த பெருமாள் ஆணை அடைச்சேவே உமக்கு இஷ்ட தெய்வம் சீனிவாச பெருமாள் வெங்கடேசன் தானே, அவன் திருவடிகளில் காதல் கொண்டவள் தான் ஆண்டாள். அதனால நீர் தான் அவளை பற்றி பாட வேண்டும். அந்த பெருமாள் திருவடியிலேயே பாரத்தை வைத்து அவர் அனுகிரகத்தால் பாடும்னு தான் அந்த பெருமாள் ஆணையிடுறார். அதனால தான் ஆந்திர விஷ்ணுன்னா திருவேங்கடவன்னே வச்சுக்கலாம். சப்தகிரி நாதனாய் கோவிந்தனாய் வெங்கடேசனாய் ஸ்ரீனிவாசனாய் எழுந்துருளி இருக்கிற பெருமானே சொப்பனத்தில் வந்திருக்கலாம். நல்ல சூடி கொடுத்த நாச்சியார் மெது மெதுவே ஆசை வளர்கிறது. அதிலே தன்னுடைய கவிநயத்தோட ஒரு விஷயத்தை வச்சிருக்கார். இந்த அவதாரத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பெரியாழ்வார் கேட்கிறார். அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, வேண்டாம். சரி கூர்மா அவதாரத்தை பண்ணிக்கிறியோ? அதுவும் வேண்டாம். நரசிம்ம அவதாரம் பயமா இருக்கு, காதலிக்கிற அவதாரம்லாம் இல்லை இது, அதனால வேண்டாம். வராக அவதாரம் அது பூமாதேவி காதல், நானும் ஆண்டாளா பிறந்திருக்கேன் தெரியாது. இப்படி ஒவ்வொன்றா நிந்தாஸ்துதினா இது நன்னாலே இது நன்னாலேன்னு சொல்லுவாள். ஆனா அதுதான் அந்தந்த அவதாரத்துக்கு ஏற்றமே என்று நிந்தாஸ்துதியாகவே வச்சுட்டு ரொம்ப ஜாகிரதையா கிருஷ்ணாவதாரத்தை பட்டு மட்டும் பேசவே இல்லை. மற்ற 9-10 அவதாரங்களையும் சொன்னவர் அப்ப பெரியாழ்வார் கண்ணனை சொல்லி இல்லை இந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லணுமோ இல்லையோ, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டு வரச்சே பெரியாழ்வாரும் கேட்டுட்டே வரார். இவ கிருஷ்ணாவதாரத்தை பத்தி மட்டும் பேசல. ஆனா அவர் உள்ளத்தில் கிருஷ்ணன் தான் இருக்கிறதுலேயே சுமார் மாப்பிள்ளை, அவருக்கு மற்ற எல்லாமே சரி. இப்போ ஆனால் பெரியாழ்வார் ஆச்சார சீலர் அனுஷ்டான சீலர், ஒரு தெரிஞ்சதே சாஸ்திரம் வேதாந்தம் இப்படியே படித்தவர் இல்லையோ. இந்த பிள்ளை குளிக்கிற ஆச்சாரம் கூட இல்லையே, இவனுக்கு போயா நாம் பண்ண கொடுக்கறது? வெண்ணையும் பாலும் இருந்தால் இந்த பிள்ளைக்கு தெரியும், போய் சொல்லுவார், திருடுவார், நிறையா கல்யாணம் பண்ணிப்பார். நாம் போய் இவருக்கு பொண்ணை கொடுக்கணுமான்னு நினைவு எப்பவுமே பெற்றோர் நினைவுங்கிறது ஒன்றா இருக்கும், பொண்ணு நினைவு வேறையாக தான் இருக்கும். இது ரெண்டும் ஒற்றுப்பட போகிறதாப்போ. ஆனால் நல்ல வேளை இங்கு பெற்றோர் யாரை நினைத்தாரோ அந்த எல்லா பெருமாளுமே ஒன்றும். இவர் கண்ணனை நினைச்சிருந்தாலும் ராமனை நினைச்சிருந்தாலும் வராக நினைச்சா ஒரு ஸ்ரீமன் நாராயணன் தானே, அந்த விதத்தில் சரி. அப்போ நிந்தாஸ்துதியாய் என்னென்ன அவதாரத்துக்கு என்னென்ன கீழ்மை அப்படின்னு சொல்லியே கொண்டாடுறோம். அதெல்லாத்தையும் அந்த 5வது அத்தியாயத்தில் வைத்தார். அடுத்த 6வது அத்தியாயத்தில் இப்படி ஆண்டாள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாள்னு சொல்லிட்டு அதோட அழகா தொடர்பு படுத்தி திருக்குறுங்குடி நம்பாடுவானுடைய சரித்திரத்தை அமைத்தார். கைசிக ஏகாதசி துவாதசி அன்னைக்கு போனார். அந்த பிரம்ம ரக்ஷசு பிடித்து கொண்டது. நான் உன்னை திரும்ப ஆகாரமா வரேன்னு சொன்னார். சொன்ன சொல் மாறாமல் திரும்ப ஆகாரமா வந்து நின்னார். என்ன ஆச்சரியம்! அப்படிங்கிற சரித்திரம் நம்பாடுவான் சரித்திரம். என எந்த தாழ்குலத்தில் பிறந்தவனும் பகவானுக்கு சமம் அப்படிங்கிற உண்மையை உரைப்பதற்காக நம்பாடுவான் சரித்திரம் சொன்னார். கடைசி 7வது அத்தியாயத்திலே இப்படியாய் ஆண்டாளுடைய காதல் முற்ற அரங்கநாதன் திருவரங்கத்தெம்பெருமான் அந்த செய்தியை வாங்கி கொண்டார். தன்னுடைய பரிவாரங்களை கூப்பிட்டார். நேரே போங்கள், மூடு பல்லக்கில் நம் கோதை நாச்சியாரை எழுந்துருளப் பண்ணி கொண்டு வாருங்கோள் என்ன ஆணையிட எல்லாரும் பெரியாழ்வாரிடத்தில் வந்தனர். பொம்மை பொண்ண பெருமாள் கூண்டு வர சொல்லிட்டார். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான். ஒரு மகளைத்தான் பெற்றேன், பெத்தவளை ஸ்ரீமகாலட்சுமி நாச்சியாரை போல வளர்த்தேன். ஆனால் நான் என் சொத்துன்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கணும்னு சொல்ல முடியாதே, அது அவருடைய சொத்து. எப்போ அவர் ஆள் அனுப்பிச்சுட்டாரோ நாம் அனுப்பிச்சிட வேண்டிதான் என்று பெரியாழ்வாரும் பந்து பரிஜனங்களோட போனார். தண்டு இறங்கினார்கள், காவிரியில் நீராடினார்கள். அங்கிருந்து திருவரங்கம் திருமூர்த்தத்தை சென்று கேசவ நம்பியை கால்படிப்பாள் திருவடிகளை தொட்டாள். பெரிய பெருமாள் திருவடிகளை தொட அங்கேயே மறைந்தாள் என்பது சரித்தம். அதுக்கப்புறம் பெருமாள் வந்தார். ரங்கமன்னாராக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு இன்னி வரைக்கும் வாழ்கிறார். அதனால தான் அணிபுதுவைன்னு சொல்ற முடியும். உலகத்துக்கே ஒரு அணிகலன கூட விளங்கக்கூடிய புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த சரித்திரம் எல்லாம் திருவரங்கனுடைய ஆணை, பெரியாழ்வார் ஆண்டாளை எழுந்துருளை பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு போனது, திருக்கல்யாணம் நடந்தது. இது எல்லாத்தையும் கடைசி அத்தியாயத்தில் வச்சுட்டா. என்ன அழகான அமைப்பு பாருங்க. இப்போ நாமே கூட படித்தோம்னா இவ்வளவு விளக்கமாக ஒரு அமைப்பு இருக்குமா? அதை போல ஒரு ராஜா எழுதியிருக்காரே, இத்தனை ஆசை. ஏன் ஒரு ராஜானா என்னன்னு தோணும் தெரியுமா? நாம் என்ன பெரியாழ்வார் ஆண்டாள் கதையை சொல்கிறதுக்காக வந்தோம்? நாமெல்லாம் வேதாந்தம்
உபனிஷத்தை பற்றி பாடுன்னா பாடியிருப்பேன், பகவத்கீதை பாடுன்னா சொல்லியிருப்பேன். யாருக்கும் கொஞ்சம் நான் ஒரு பெரிய மனுஷன்னாலே என்னமோ உபனிஷத்து வசத்தி, கீத வசத்தி, வேதாந்தார்த்தம் உயர்ந்தது, பிரம்மசூத்திரம் தான் தோணிப்படும். ஆனால் அது எதுவுமே பெருமாள் சொல்லலை. இப்போ வேதவியாசர் பாடிய பிரம்மசூத்திரத்தை பற்றி அரசே பாடும் சொன்னாரா பெருமாள்? என்னை பற்றி வேதங்கள் உபனிஷத்தெல்லாம் இருக்குது, அதை பற்றி பாடும் சொல்லவே இல்லை. இது எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை இப்போ பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐயைந்து வைந்து. அந்த வேதத்தெல்லாம் நிறைய பேர் எனக்கு பாடிவிட்டா நான் கேட்டுவிட்டேன் போகிறோம். எனக்கு இப்போ வேண்டியது இந்த தமிழ் வேதத்தை பாடி ஆண்டாள் அந்த தமிழுக்கும் தெலுங்குக்கும் இருக்கிற ஒற்றுமையை நீர் சொல்ல வேண்டும் என்று பெருமாள் ஆசைப்பட அத்தை எழுதினார்னு சரித்திரம். மொத்தம் கூட்டி பார்த்தினால் 878 ஸ்லோகங்களோட கூடின பெருத்த காவியம். உள்ளூர நிறைய பொருள்களோட கூட இருக்கக்கூடிய காவியம். அதிலே பகவத் பந்தனம் ஒரு 2 ஸ்லோகங்கள் மட்டும் ஒரு 5 நிமிஷம் சொல்லி இன்னைக்கு முடிச்சுடுறேன். பாக்கி 7 அத்தியாயங்கள்ல என்னங்கிறதை அடுத்த 4 நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறேன். சாதிக்கிறார். ஸ்ரீ கமனீய ஹாரமணி சென்னுக தானுனு கௌஸ்துப பம்புனம்தா கமலா யதூடியு உதாரத தோப பரத் பராத்மலந்தா கலிதம்புலைன தமயாகிருது லட்சத பைகி தோஷியது நோகனந்து தோஷவுன சோபிலி வெங்கடபர்த்த கொல்சதன். வெங்கட பர்த்தா தான் பெருமாள் திருவேங்கடமுடையான். ஏற்கனவே சொன்னபடிக்கு பொதுவாக நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தெலுங்குபடி அவர் எழுதலை, பழைய தெலுங்குபடி எழுதியிருக்கார். ஸ்ரீ கமனீய ஹாரமணி சென்னுக. கமனீய ஹாரமணி பெருமானுடைய திருமார்பில் அழகான மணிகள் பொருத்திய ஹாரங்கள் விளங்குகின்றன. அதுக்கு நடுவில் கௌஸ்துபம் கௌஸ்துபங்கிற நீலநாயகர் கல்லு உள்ளது. அந்த கௌஸ்துபத்தில் பக்கத்தில் திருமரு ஸ்ரீவத் சங்கர சின்ன மரு இருக்கிறது. அந்த மருவை பீഠமாக கொண்டுதான் மகாலட்சுமி எழுந்துருளி இருக்கிறாள். ஆரம்பமே முதல்ல சொல்லச்சேவே கமலா குச்சூச்சுக்க குங்குமத்தோன்னு ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, அதே போலத்தான் இங்கே ஆரம்பித்தார். இப்போ வக்ஷப்பீடி மது விஜயனகா வேதாந்த தேசிகனும் முதல்ல அதிலிருந்தா தொடங்கினார். அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமாறுபா. அதான் ஆழ்வாருடைய முக்கியமான சரணாகதி பாசம். அங்கு சாதிக்கிறார். ஸ்ரீ கமனீய ஹாரமணி சென்னுக. அதில் யார் பெருமாள் எழுந்துருள் இருக்கிறார்? கௌஸ்துப. கௌஸ்துபம் அத்தனை ஆத்மாக்களுக்கும் பிரதிநிதியாகத்தான் பெருமான் திருமார்பில் கௌஸ்துபம் இருக்கும். கமலாவது கமலா கமலா ஸ்ரீ மகாலட்சுமி. வது வது வரர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள். பத்திரிகை போடச்சே கல்யாணம் நடக்கிறது, வது வரர்களை ஆசீர்வதிக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறோம்னுவா. அதில் வதுன்னு சொன்னால் பொண்ணு, கல்யாண பொண்ணு. வரன்னு சொன்னால் கல்யாண பிள்ளை. இவங்க கமலாவது, கமலா தான் வது, கமலாதேவிங்கிற மகாலட்சுமி தான் கல்யாண பொண்ணு. அந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தான் திருக்கல்யாணம். இப்போ அதிலே கலிதம்புலைன தமயாகிருத ஆகிருத தோச்சித்தோனன்ன சோபிலு வெங்கடபர்த்த கொல்சதன். வெங்கடபர்த்தாவை வணங்குகிறேன். ஏனெனில் அவர்களுடைய உடம்பு எப்படி இருக்கான்? பெருமானுடைய திருமேனி அதில் மகாலட்சுமி எழுந்துள்ள இருக்காளோ இல்லையோ, மகாலட்சுமியினுடைய திருமார்பில் பெரிய பதக்கம் சாத்திட்டு இருக்காளாம், பெருமானுடைய திருமார்பில் கௌஸ்துமம் சாத்திட்டு இருக்காளாம். இது ரெண்டு எதுக்கு இருக்கும்? ஆபரணத்துக்கு அலங்காரத்துக்காக பிராட்டி பதக்கம் சாத்திட்டு இருக்கா, அலங்காரத்துக்காக பெருமாள் கௌஸ்துப சாத்திட்டு இருக்கார். அப்படி இல்லைன்னா இவருடைய திருமார்பில் இருக்கிற பதக்கத்திலே அவருடைய பிரதிபிம்பம் கண்ணாடியாட்டம் எப்பவும் தெரிஞ்சுட்டே இருக்கணுமா. அவர் திருமார்பில் இருக்கிற கௌஸ்துபத்தில் இவருடைய பிரதிபிம்பம் கண்ணாடியாட்டம் எப்பவும் தெரிஞ்சுட்டு இருக்கணுமா. அப்போ நம்ம பெருமாளை சேவிக்க சேவே தாயார் திருமார்பில் பெருமாளை சேவிச்சுடணும், பெருமாள் திருமார்பில் தாயாரை சேவிச்சுக்கணுமா. இதை விட அவாவாலேயே நேரம் சேவிச்சிருவோமே, இவர் அவரும் ஒன்னாத்தானே இருக்கார். அப்போ அங்கங்கே சேவிச்சிருவோமே. என்னால் அங்கங்கே சேவிச்சா அவ ஒற்றுமை தெரியாதே. இவர் அவள்கிட்ட சேவிச்சு அவளை இவர்கிட்ட சேவித்தா தான் எவ்வளவு ஒற்றுமையா இருந்து நம்ம ரட்சிக்கிறார்கள்னு தெரிய வரும். வெங்கட பர்த்தா பெரு பிராட்டியும் தாங்கிறவர், திருவேங்கட மலையையே தாங்கக்கூடியவர். அப்படிப்பட்ட எம்பெருமானை முதற்கண் வணங்குகிறேன் என்று திருவேங்கடவன் திருவடிகளில் பணந்தார். அடுத்து சொல்றார் முகுந்தன். அந்த முகுந்தன் எம்பெருமானுடைய கட்டளை, அந்த உருவ அமைப்பின்படி பெருமானுடைய திருப்புருவம் அசைந்ததானால் அந்த அசைவன்படிக்கு விஸ்வக்சேனர் தன் கையில் இருக்கிற பெரம்பை வச்சுன்னு உலகையே சிருஷ்டிக்கிறாரோ இல்லையோ. எப்போதுமே விஸ்வக்சேன ஆராதனத்தை வச்சுன்னு தான் தொடங்குவார். அப்போதான் எடுத்த காரியம் நிர்விঘ்னமாக நடக்கும். அதனால் அந்த விஸ்வக்சேனரை கொண்டாடி சொல்றார். விஸ்வக்சேனுனி விஸ்வக்சேனுனி பெத்த முனகு வந்தனமு கலுபுட. மேலும் சொல்லுகிறார், இங்கே பூனி முகுந்துனி ஆக்ஞாகனு பொம்மன காஞ்சிய ஜாண்ட பாண்டமுல் వానను మీద ఓవనడువెన్ కొనదండన అగ్గర నిశ్చలత్ వానచల నిష్టల
மத்த ச மத்த ஜகதம்புல ஜாட்ய சேதன காணுதிகக்கு சைன்யபதி காஞ்சன வேத்திரமு ஆசிரயிஞ்சதன். சைன்யபதிங்கிறவர் தான் சேனாபதி ஆழ்வார். அவர் கையில வச்சிருக்கிற ஸ்வர்ண வேத்திரம் அப்படின்னா காஞ்சன வேத்திரம், தங்கத்துல ஒரு பிரம்பு வச்சிருக்காரு, அது திருப்பிரம்புன்னு சொல்லுவார். விஸ்வக்சேனர்னால் எல்லாவிடத்திலும் எல்லா திசைகளிலும் தன்னுடைய சேனை இருக்கிறவர், பெருமானுடைய ஆணையை நிறைவேற்றக்கூடியவர், உலகத்தை ரட்சிப்பதில் பிரதான சேனாபதியாக இருப்பவர். அதுதான் நீங்க சொல்லும்போது காஞ்சியஜாண்ட பாண்டமுல் வானமீத போவ நடுவென் கொன தன்னன அக்ர நிச்சலது வானத்திட்டல ஜகதம்பு ஜகம்பு மஸ்த 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 ஜகதம்பு ஜாட்ய சேதனல் காணு திக்கு சைன்யபதி காஞ்சன வேத்திரமு. உலகத்தில் அசைவன அசையாதனன் ரெண்டு, ஸ்தாவரன் ஜங்கமம், தேவர்கள் மனுஷர்கள் பலர், இவர்கள் எல்லாரையும் தான் ஆட்டி படைக்கக்கூடிய விஸ்வக்சேனர். நித்தியம் சொல்றோம், சாஸ்திரநாம ஆரம்பிக்கச்சேவே பெருமானை பற்றி பாடிட்டு சொல்கிறோம். இன்னும் நான் இப்போ பிரசன்ன வதனம் தியாயேத்து சர்வ விக்ன உபசாந்தையேன்னு சொல்கிறோம் இல்லையோ. சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா விக்னமும் தீரும் பொருட்டு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம்னா நிர்விக்னமாக நடக்கணும் இல்லையா. அதற்காகத்தான் பிரார்த்திச்சுக்கிறோம். ஸ்ரீ ரங்கராஜ சேனான்னே சூத்திரவத்தியா சமேயுஷே. சூத்திரவத்தின்னு விஸ்வக்சேனருடைய திருத்தேவிகளுக்கு தர்மபத்தினிக்கு பேர். சூத்திரவதியின் ஆட்சியாரோட சேர்ந்த விஸ்வக்சேனரை வணங்கு கொள்ளுகிறேன். சைன்யபதி ஆசிரயிஞ்சதன், சைன்யபதியான விஸ்வக்சேனரை வணங்கி இந்த காரியம் நன்னா நடக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். சமஸ்த ஜகதம்புல, இந்த ஜகத்தத்தனை யாருடைய ஆணைக்குட்பட்டு இருக்குமோ, யாருடைய வேத்திரம் தங்க பெரம்புக்குட்பட்டு இருக்குமோ அவரை வணங்குகிறேன். அடுத்து பாஞ்சஜன்யம், நந்தகம், சுதர்சனம் முதலான ஆயுதங்களை எல்லாம் வணங்குகிறார். அரிபூரிம்ப ததாஸ்ய மாருத, ததாஸ்ய மாருத, பகவானுடைய திருவாயிலிருந்து காற்று வருகிறது, அதனால் பூரிக்கப்பட்ட பாஞ்சஜன்யம். இப்படி வாயில வச்சு ஊதராரோ இல்லையோ, படை போர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டேன்னு பெரியாழ்வார் பாடினார். அது போலதான் சுகந்தா கிருஷ்டமை நாபிபங்கருக குரோடமினிண்ட பிருந்த மெதுரக்கன் துஷ்கிரியா பங்க சங்கர தைத்யானு பரம்பரன் கமுஷு ரேகன் பொல்க ராகா நிலாச கௌர தியுதி பாஞ்சஜன்யமுச்ச கொன் கல்யாண சாக்கல்யமுன். அந்த பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி என்பது பிரணவத்தினுடைய ஒலி. ஓங்கிற பிரணவத்தினுடைய ஒலியாக இருக்கக்கூடிய அந்த பாஞ்சஜன்யம் எப்போது நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கட்டும். பெருமானுடைய திருவாயிலிருந்து ஊதரார், அதுலேருந்து அந்த சத்தம் வெளியில வருது. சத்தம் கேட்ட உடனே என்னாருதான், நாபியில் இருக்கிற கமலம், ரொம்ப ஊர்வகம் முக்த கமலம், ரொம்ப நன்னா ஓமையெல்லாம் சொல்றாரு இவர் நாபியில் இருக்கிற கமலம். அந்த கமலம் தாமரையிலேருந்து தேன் ஒழுகிறது. அந்த தேனை குடிக்கிறதுக்கு நிறைய வண்டுகள்லாம் இருக்கான். இவர் ஊதி சத்தம் வருது பாருங்க, இந்த வண்டுகள் கடகடகடான்னு இந்த தாமரையில் இருக்கோ இல்லையோ, அது அத்தனையும் ஒரு காற்று வேகமாக அடிச்சு அப்படி இழுக்குமா, காற்றாலே இழுக்கிறதுன்னு சொல்றாள் இல்லையோ. அதை போல இதெல்லாம் எங்கேயும் போக முடியாத அந்த காற்றால் இழுக்கப்பட்டு போறதான், போய் தடாதடான்னு கீழே விழுந்துடுறதான். எதே போலனால் பெருமானுடைய பாஞ்சஜன்யத்தின் ஒலி கேட்டு துரியோதனன் முதலான 3 பேரும் மாண்டே போனார்கள்னு கேள்விப்படுறோம். அசுரர்கள் அத்தனை பேரும் பயந்தார்கள்னு கேள்விப்படுகிறோம். சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வெதாரயத்துன்னு சொல்லுவார்கள். அதே போலத்தான் இங்கேயும் சொல்றார், அந்த கோஷம் பாஞ்சஜன்யத்தினுடைய ஒலி அசுரர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டது. சரி, பெருமான வணங்கினார், விஸ்வக்சேனரை வணங்கினார், பாஞ்சஜன்யத்தை வணங்கி அடுத்து 12 ஆழ்வார்களை வணங்குகிறார். அதாவது அல பன்னித்தரு சூரு, சூருன சூரிகள், ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள்னு பேர். பன்னித்தரு சூரு அப்படின்னா 12 திவ்ய சூரி. இவர் 10 பேரா பாடுறதாவே இல்லை, இவர் ஆழ்வார்களை 12 பேரா தான் பாடுறார். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார், திருமிஷி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருவங்கி ஆழ்வார், கூட ஆண்டாள், முதற்கவி ஆழ்வார் சேர்த்தா 12 சூரி. அப்ப 12 சூரிகள். இந்த ஆழ்வார்களை பத்தி என்ன அழகா ஒரு கற்பனை சொல்லியிருக்காரு தெரியுமா. பெருமான் எப்பவும் 12 சூரியர்களுக்கு நடுவிலே இருக்காரோ இல்லையோ, துவாதச ஆதித்யர்கள்னு சொல்லும். 12 சூரியர்களுக்கு நடுவில் இருந்து ஒரே வெப்பம் வேத்து கொட்டுறதான். ரொம்ப வேத்து கொட்டி வெப்பம் அதிகமானமா போனால் என்ன பண்ணுவேன், குளத்தில் குளிப்போமா, அப்போ ஜில்லுன்னு இருக்குமோ இல்லையோ. ஆழ்வார்கள் பெருமானை குறித்து அந்த 12 சூரியர்களுக்கு நடுவில் இருந்து ரொம்ப வெப்பம் ஏற்பட்டு போட்டிருக்கு. ஒன்று செய், எங்களுடைய மனம்ங்கிறது தாமரை பொய்கை, ஆழ்வார்களுடைய மனசெல்லாம் தாமரை கொள்ள மாட்டோமா. நீ இப்போ நேரம் வந்து எங்கள் மனசில் குளிச்சுடு, இங்கே நீராடினியானால் அந்த வெப்பமும் வேர்வையும் போயிடும், வரியா அப்படின்னு பெருமானுக்காக கூப்பிட்டாலாம். அவரும் திரும்பி பார்த்தார், இப்போ நான் மட்டும் வரலாமா,
கூட ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிலாம் அழைச்சின்னு வரலாமா? மொத்த பேரை சேர்த்து வா, எல்லாருக்கும் நாங்கள் எங்கள் மனசில் இடம் வச்சிருக்கோம் என்று கூப்பிட்டு பக்தியில் பகவானை தோய்த்தெடுத்த 12 ஆழ்வார்களை வணங்குகிறேன் என்னதான் இங்க சொல்றார். அல பன்னித்தரு சூருலந்தனு சமுத்தியல்லீல தாபுன்ன வெக்கல புந்தாபமும் தாபமும் 12 சூரியர்களால தாபமா பெருமாளுக்கு. நமக்கு 3 தாபம் ஒன்றும் ஆத்தியாத்மிகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் தாபத்திரயம். இவர் நம்ம தாபத்தை பற்றி ஆழ்வார்கள் சொல்லலையா? நீ ரொம்ப கொதிச்சு போயிருக்க போட்டிருக்க. அதனால அந்த கொதிப்பு தீரணும்னா இங்க பார்ப்போ. தாபமு பாபனா நிஜமனஹா சஞ்சாத கஞ்சாத சஞ்சாத புஷ்கல மாத்வீக ஜரின் முராரி சொகியங்கா சொக்கி தன்யாத்மலோ இவ பன்னித்தரு சூருலந்தலது மோக்ஷேச்சாமதின் திவ்யுலன். மோட்சத்தில் விருப்பம் இருக்கக்கூடிய வாழ்வார்கள் அவர்களுடைய மனமென்னும் பொய்கையில் தீர்த்தமாடுவதற்கு வந்தாக பெருமாள். அந்த பெருமானும் அவ்வாழ்வார்கள் திருவடிகளுமே நம்ம ரட்சிக்கட்டும். 12 ஆழ்வார்களை பிரார்த்தித்து கொண்டே இதோ நான் பாடத் தொடங்குகிறேன். ஏன் பாடுறேன் தெரியுமோ? அன்னைக்கு ஒரு ஏகாதசி அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன். அதிலே 4வது ஜாமம் வந்தது. அப்ப பெருமாள் திடீர்னு பாஞ்சஜன்யத்தோட சக்கராயுதத்தோட நீலமேக சியாமளனா தோன்றினார். தோன்றி எனக்கு இந்த பாட்டை பாடு ஆணையிட்டார்னு மேல சரித்திரம் சொல்ல போறார். அத்தோட இன்னைக்கு இருக்கட்டும். அப்ப பகவத் வந்தனம், பாஞ்சஜன்ய வந்தனம், பஞ்ச ஆயுத வர்ணனம், ஆழ்வார்கள் வர்ணனத்தோட அவர்களுடைய வந்தனத்தோட முடிச்சிருக்கோம். இனிமே சொப்பனம் என்ன வந்தது, மேற்கொண்டு பெரியாழ்வார் ஆறு என்ன சரித்திரங்கிறதை நாளை 7 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போது அமைகிறேன். ஷேக்காந்தாய கல்யாண நிதயத்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.